என்னோட டெலிவரி பேக்கில் நான் என்ன எடுத்து வச்சேன், நீங்களும் எப்படி பேக் பண்ணலான்னு சொல்கிறேன். இதை நான் 3 பார்ட்டாக பிரிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு காமன் திங்ஸு, சோப்பு சீப்பு கண்ணாடியிலேருந்து ஃபோனு சார்ஜர் வரைக்கும் ஒரே ஸ்டோரேஜ் பேக்கில் வச்சுக்கலாம். இதுதான் அந்த ஸ்டோரேஜ் பேக், ரொம்ப ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அடுத்து டம்ளரு, பிளேட்டு, வாட்டர் பாட்டில் எல்லாமே ஒரே சின்ன கட்டப்பையில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் செகண்ட் பார்ட் ஒரு ட்ராவல் பேக்கு, அதில் டவல், ஃபீடிங் நைட்டி, ஃபீடிங் குர்த்தி ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டு வரதுக்கு யூஸ் ஆகும். பேடு, இன்னர்வியர்ஸு, நம்ம கூட இருக்கிறவங்களோட திங்ஸ், அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ஒரே ட்ராவல் பேக்கில் வச்சுக்கலாம். தேர்டு பேபி ப்ராடக்ட்ஸு, 4 விஷயம் தான் பேபிக்கு தேவை. ஒன்று பேபி பேம்பர்ஸு, நியூபார்ன் பேம்பர்ஸ், நியூபார்ன் ட்ரெஸ், வெட் வைப்ஸு, ஹோல்டிங் ஷீட் ஒரு வெள்ளை வேஷ்டி, இவ்வளோ தான் பேபிக்கு தேவைப்படும். இன்னொரு ஸ்பெஷல் கேஸில் பேபி என்ஐசியூவில் வச்சுருக்காங்க, டேரெக்டாக போய் ஃபீட் பண்ண முடியாதுன்ற கேஸில் எலக்ட்ரிக் பிரஸ்ட் பம்ப் வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க, 2 to 3 பேக்ஸில் பேக்கிங் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீட்டுக்கு வந்தோன்னா என்னெல்லாம் பேபி கேர் பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட் ஒரு ப்ரீஃபான வீடியோவில் சொல்கிறேன். ஸ்டே டியூன்ட் அண்ட் வாட்ச் மை நெக்ஸ்ட் வீடியோ.